ஹாய், வெல்கம் டு ருச்சிகராஸ். ஸ்டஃப்டு பாவக்காய் செய்ய போகிறோம். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கும் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ குணம் உள்ளது இந்த பாவக்காய். இப்போ வந்து நம்ம புது ஸ்டைலில் பண்ணலாம். பாவக்காய் எப்படி பண்ணலான்னு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். 4 பாவக்காய், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 6 காய்ஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, 1 வெங்காயம், அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் உடைத்த கடலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ பேன் சூடாயிடுச்சுங்க. இப்போ மிளகு போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் தனியா, மிளகா எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ எடுக்கும்போது கூட உடைத்த கடலை கொஞ்சமாக வறுபட்டால் போதும். இது லைட்டாக சூடானா போதும். இது எல்லாமே வறுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கொஞ்சம் ஆறணும். ஆற வச்சு தான் போடணும். அது ஆறுற வரையில் நம்ம மறுபடியும் பேன் வச்சு வெங்காயம் எல்லாம் வதக்கலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, சீரகம், தேங்காய் இதெல்லாம் போட்டு நாம வதக்க போகிறோம். முதல்ல வெங்காயம் போட்டு வதக்குறோங்க. அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் துருவிய தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம். வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ணும்போது உப்பு இல்லாமல் இருக்கும் இல்லை, அதனால லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இதையும் நம்ம மிக்சியில் போடணும். பொடி அடிச்சு இதோட சேர்த்து அந்த கலவையும் நம்ம போட்டுடலாம். வெங்காயம், பூண்டு, தேங்காய் இல்லை கம்மன்னு ஸ்மெல் வருது. ஆல்ரெடி நம்ம வறுத்தது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி இப்போ கூட சேர்த்து வெங்காயம், பூண்டு எல்லாம் சேர்த்து வதங்கி இருக்கிறது எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். இப்போ நம்ம இந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு பிளேட்டில். ஆல்ரெடி நாம் வந்து பாவக்காவை பீல் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி அதை வந்து ஒரு கீரல் மாதிரி போட்டு இது உள்ள நாம் வந்து இப்போது மிக்சியில் போட்ட கலவையை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாவக்காயிலையும் இதே மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொரு பாவக்காவும் இதில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பாவக்காய்க்கு உப்பு போடணும் இல்லைங்களா, லைட்டாக கொஞ்சம் பாவக்காய்க்கு உப்பு கொஞ்சம் போட்டு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியும் லைட்டாக தெளிச்சு விடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்து பாருங்கள், கலர் தான் மாறி வருது. இந்த டைமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டஃபிங்க்கு மீன் இருக்கிறது எடுத்து நீங்கள் அதில் போட்டு விட்டுருங்க. மேலோடு அப்படியே நல்லா தூவி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணுங்க. தண்ணி தெளித்து மதியம் மூடி வச்சுருங்க.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ருச்சியான ஸ்டஃப்டு பாவக்காய் ரெடி. இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. நீங்கள் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் நாம் சந்திப்போம். பாய்.